6 ஆண்டு முடிந்து விட்டது. 6 ஆண்டு காலமாக அன்பை நானும் ஏற்றுக்கொண்டே இருக்கின்றேன். நீ சொன்னதை நான் செய்தேன், சொல்லாததையும் நான் செய்தேன். உன்மேல் அவ்வளவு அன்பு, வெறித்தனமாக அன்பு, அதிபயங்கரமான அன்பு. எல்லாம் எதுக்காகனா அன்புக்காக. சரி, என் கூட எப்படியாவது நீ சேர்ந்து வாழ்ந்துருவா அப்படிங்கிற காலத்தை. காசு பணம்லாம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. இறைவனை பொறுத்தளவு என்னுடைய பெரிய விஷயம் இல்லை. நான் குளத்தில் வாழ்ந்து பழக்கப்பட்டவன். என்னை கடலில் போய் விட்டாலும் நான் வாழ்ந்துருவேன், என்னை தூக்கி குளத்தில் போட்டாலும் வாழ்ந்துருவேன். கம்மாய் நீர், குள நீர், குளம்னா ஒரு குட்டை, ஒரு சின்ன ஒரு ஏரியா தான், சின்ன ஒரு சின்ன ஒரு ஏரியா. அந்த ஏரியாக்குள்ளே அந்த மீனை தூக்கி போட்டாலும் அந்த மீன் வாழ்ந்துடும். அந்த மீனை தூக்கி கடலில் தூக்கி போட்டாலும் அந்த மீன் வாழ்ந்துடும். ஆனால் கடலில் உள்ள மீனை தூக்கி நீங்கள் இதில் போட்டு பாருங்கள், கம்மாயில் போட்டு பாருங்கள், அந்த கம்மாய் சிறு குளத்தில் போட்டு பாருங்கள், அதால் வாழ முடியாது. ஏன்னா அது படர்ந்து வாழ்ந்தது அது. ஆனால் குளத்து மீனை தூக்கி கடலில் தூக்கி போட்டு பாருங்கள், அழகாக வாழ்ந்து விடாது. அதுதான் நான் ஒரு கம்மா மீன். எங்கே போட்டாலும் நான் வாழ்ந்து விடுவேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கு எதுவும் தேவையில்லை. அன்பை தவிர எனக்கு எது தேவையில்லை. என்கிட்ட தொழில் இருக்குது. இந்த தொழிலன்னா எந்த தொழிலையும் வச்சு நான் பொழைச்சிக்கிருவேன். உன்னையும் வச்சு வாழ வச்சிருவேன். உன் பணத்தை வச்சு, உன் புகழை வச்சு நான் இல்லை, என்னைய விட்டுரு. உன் பணம் இருக்குன்னு என்கிட்ட காட்டாத. ஏன்னா என்கிட்ட தொழில் இருக்குது, என்கிட்ட உழைப்பு இருக்குது, என்கிட்ட உடல் இருக்குது, உடல் ஆரோக்கியம் இருக்குது. எந்த ஒரு மனிதனை நம்பி நான் இல்லை. ஆனால் அன்பு இருக்குது, அன்புக்காக நான் ஏங்குறேன். அது உண்மைதான், அதை மறுக்கலை. ஆனால் 5 நாள் தான் உங்களுக்கு கெடு, நாளையிலிருந்து. அதுக்குள்ளே நீங்கள் வந்துருங்க. வரலைன்னா நான் விளைவிக்கிடுவேன். கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். தாங்கிக்கிடுவோம், அவ்வளோதான்.